வணக்கம். கோவையில் கவுண்டம்பாளையத்தில் 43 மாணவர்கள் வந்து ஃபுட் பாய்சன் அழுதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே என்னன்னா, நம்ம முதலமைச்சர் பாட்டு போட்டு நடனம் ஆடுறதை உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க மேயரோட. இதே சமயத்தில் மீண்டும் ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு சிறுமிக்கு நடந்திருக்குது. 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இந்த சம்பவம் பற்றின 4 நாட்கு புடுங்கிற மாதிரி கேள்வியை இந்த ஆட்சியை நோக்கி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை கவுண்டம்பாளையம் நடுநிலை பள்ளியில் நேற்றுக்கு வந்து குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதுனால, நிறைய பேருக்கு ஏற்பட்டதுனால என்ன ஆகிருக்குன்னு செக் பண்ணும்போது மதிய உணவில் வந்து பள்ளி விழுந்திருக்குன்ட்டு 44 மாணவர்களை வந்து மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த கரூர் விபத்தப்போ முதல் ஆளாக வந்து நின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து காணவே இல்லை இந்த விஷயம். ஆமாம், கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. கரூர் விபத்தப்போ அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுகெல்லாம் செஞ்சாரு. அதுக்கு அவருக்கு பட்டம்லாம் கொடுத்தாங்க. நடிப்பு அரக்கன்ற ரொம்ப தத்துவமா நடிச்சிருந்தாரு, அழுதுருந்தாரு. அந்த மாதிரி பட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவருடைய துறை கல்வித்துறையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. இப்போ முதல் ஆளாக அவர் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னா அவர் இன்னும் வந்து பார்க்கல. ஒரு 43 மாணவர்களை ஒரு மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணோன்னா இங்கே என்னென்ன எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கும். ஸோ மருத்துவமனை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சென்றார்களா அப்படின்னு கேட்டால் அவரும் செல்லலை. கரூர் விபத்தப்போ எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல அப்படின்ட்டு காலையில் வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு முன்னாடியே வந்தார், எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தாரா அப்படின்னு கேட்டால் அவரும் வந்து பார்க்கல. துபாயிலேருந்து தனி விமானம் மூலிமா சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து கார் மூலிமா வந்து கரூருக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்தாரா, துறைமுகத்தில் வந்தாரா அப்படின்னு கேட்டால் அவரும் வரலை, யாருமே வரலை. அப்போ யார் தான்ப்பா போய் பார்த்தா அப்படின்னு கேட்டால் வைஷ்ணவி தான் போய் பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ திமுகவில் எவ்வளோ முக்கியமான சமூக சேவாளி போராளி அவங்க தான் போய் பார்த்துருக்குறாங்க. நம்ம நல்ல ஏஐ டெக்னாலஜிலாம் வச்சு நிறைய மக்களுக்கு நிறைய சேவை செய்யக்கூடிய நபர் தான். அவங்க போயிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஊசி போட்டது தான் மயக்கமாக வருதாங்க அவங்களுக்கு, மற்றபடி சந்தோஷமாக இருக்காங்கன்ற ஒரு மற்றபடி இந்த பள்ளியில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க வந்து டூருக்கு போயிருக்கிறாங்க, அதனால வந்து ஜாலியாக இருக்காங்கன்ற ஒரு ட்விட்டர் பதிவை ஒன்று போடுறாங்க. எவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சுல தமிழ்நாடு. எப்படி ஒரு பள்ளி இந்த சாப்பாடை சாப்பிட்ட மாணவர்கள் எப்படி வந்து சந்தோஷமாக இருப்பாங்க? அப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு 4 வாய் ஊட்டி விட வேண்டியதானே, ஒரு தட்டில் போட்டு சாப்பாட்டை கொடுக்க வேண்டியதானே, சாப்பிட்டு இவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும்ல. குழந்தைங்களுடைய உயிரில் விளையாண்டுட்டு எவ்வளோ வந்து அலட்சியமான பதிலை பார்த்தீங்களா? கேவலமான ஒரு பதில் சொல்கிறாங்க. குழந்தைகள் உயிரில் விளையாண்டுட்டு அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுத்தமாக இருக்குதா, சுகாதாரமாக இருக்குதான்னு செக் பண்ணுற அதிகாரிகள் எங்கே போனாங்க? அந்த நிர்வாகிகளுடைய அலட்சியத்தினால அந்த தவறு நடந்தது. யாரு மேலே என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறத விட்டுட்டு மாணவர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, பாதிப்பு இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அலட்சியமான பதில் இல்லை, இதுவே பெரிய பாதிப்பு. இவங்க இதுக்கு மேலே ஏதோ பாதிப்பு நடக்கணும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா? சாப்பாட்டில் பள்ளி விழுந்திருக்கு, மாணவர்கள் வாந்தி மயக்கம் அப்படின்ட்டு எமர்ஜென்சி வார்டில் அவங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு சிவியரான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுது. ஜாலியாக இருந்ததுக்கா அப்படின்னு நாங்களாம் இவங்ககிட்ட. இவங்களெல்லாம் என்ன அறிவு இருக்குதா, இல்லை அறிவு இருக்க இடத்துல வேற எதனா இருக்குதான்னு தெரியல. கொஞ்சமாக மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா? இந்த மாதிரி மதிய உணவு சாப்பாட்டில் பள்ளி விழுந்து 40க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கிட்டா இப்போ வந்து அரசு பள்ளியை நம்பி மக்கள் வருவாங்களா? அந்த கேள்வி இருக்குது. 2வது, சுகாதாரம் அந்த கல்வி நிலையத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த நிர்வாகம் இவ்வளோ அலட்சியமாக செயல்பட்டதா? அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லை அங்கே அடிக்கடி செக்கிங் போவாங்க. அடிக்கடி நிறைய பேர் வந்து அந்த கல்வி நிறுவனங்கள் எப்படி சுகாதாரமாக இருக்குதா, தண்ணி தங்கி இருக்குதா, அவங்களாம் முறையாக போனாங்களா அப்படின்றது எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. அதாவது இதை வந்து ஏதாவது மீடியாக்கள் கவர் பண்ணாங்கன்னு கேட்டால் யாருமே இல்லை. அதாவது யாருமே தெரியாத அந்த ராஞ்சனா நாச்சர்ன்றவங்க வந்து ஒரு 2 வாரமாக வந்து பயங்கரமாக அவங்களை பற்றி கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் விஜய் பற்றி பேசுகிறாங்க. இது வந்து ஒரு 40 பேர் குழந்தைங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அவங்க வந்து வருங்காலம், அவங்க ஆமாம் சின்ன பசங்க, இவங்களோட கொஞ்சம் கூட அலட்சியமாக. சன் டிவி எங்கன்னா அங்கே பார்த்தீங்களா? இல்லை. இந்த முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாம் தொலைபேசியில் இல்லை, ஃபோனில் வீடியோ எடுத்து போட்ட நிறைய வைரலான வீடியோக்குள்ளதான் நம்ம பார்த்தோம். மீடியாக்கள் போகலை, பொறுப்பாளர்கள் யாரும் போல, ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் போல, கல்வித்துறை அமைச்சரே காணும். கரூருக்கெல்லாம் வந்து நின்று அவ்வளோ ஃபீல் பண்ணாரு. இதுக்கு காணும்
இதுல அலட்சியமான பதில் வந்து அதாவது அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்கலாம் கண்ணு கருத்துமா பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பான விஷயத்த வந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணு கருத்துமா பார்த்துக்கிறாங்க. அதாவது இந்த வைஷ்ணவி அவர்களுக்கு அறிவு தான் இருக்குதா இல்லை வேற எதுனா இருக்கான்னு தெரியல. எவ்வளோ ஆணவத்தோட உச்சத்தில் போயிட்டு இந்த பதிவை போடுறாங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்கன்ட்டு. இவங்களுக்கு வந்து என்ன மனநிலையில இருந்தா அவங்க இந்த மாதிரி பதிவை போடுவாங்க. அதுதான் பதவின்ற அந்த திமிரில் இருந்தால் இப்படி தான் பேச தோணும். பணம் என்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குது, பதவி இருக்குது, பதவியில் இருக்கவங்க நெருங்கிய வந்து தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ற திமிரில் இருக்கு, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற திமிரில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி பதிவெல்லாம் போட முடியும். மக்களை நேசக்கூடிய, மக்கள் மீது பாசம் இருக்கக்கூடிய, அக்கறை வைக்கக்கூடிய, சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இப்படி பேச மாட்டாங்க. இது எவ்வளோ மிகப்பெரிய தவறு. இதற்கே இப்படி முட்டு கொடுக்குறாங்களே. இந்த முட்டுக்கு அப்புறம் திரு வைஷ்ணவி அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உலகத்திலேயே அதிக பவர்ஃபுல் முட்டுனா இந்த முட்டு தான். திமுக கொடுத்த முட்டுனா இந்த முட்டு தான். அப்படி முட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 வயது குழந்தை வந்து திமுக நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை, அதுக்கப்புறம் 7 வயது குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை, பொறுக்கியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை பார்த்தோம். நேற்றுக்கு வந்து மதுராந்தகத்தில் வந்து 14 வயது சிறுமி வந்து பாலியல் கொள்ளைக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடல் முழுக்க காயத்தோட. போதை கும்பல் செஞ்சிருக்க வெறி செயல். தொடர்ந்து இது போல செய்திகளை பார்த்துருக்கோம். இந்த செய்திகளுக்கு அப்புறம் அரசாங்கம் எதனா நடவடிக்கை எடுத்துச்சா? இந்த பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்காக எதனா தனி சட்டம் அமைக்கப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே வரக்கூடாதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க, தவிர இதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதை பற்றி பேச நம்ம மேலே எதனா நடவடிக்கை எடுப்பாங்க, கம்பல்சரி எடுப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்காது. இல்லை, இதுவே தாவகையில் யாரா ஒருத்தர் விஜய் அவர்கள் வாகனத்தில் போய் தவறி விழுந்துட்டேன்னு இன்னைக்கு அதான் ட்ரெண்ட் அதுதான் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த 2 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 14 வயசு சிறுமிக்கெல்லாம் யாருமே நியாயம் கேட்க வர மாட்டேங்கிறானுங்க. அது ஒரு விவாத பொருளாக்க மாட்டேங்கிறாங்க. காரணம், எலெக்ஷன் கிட்ட வரப்போது ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. கிட்ட வரப்போகுது, எலெக்ஷன் கிட்ட வரப்போகுது, இவங்க மக்கள் கிட்ட தூரமா போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஐயோக்குத்தனம் என்ன தெரியுமா? இந்த பாலியல் வன்கொடுமையை செய்திகளை வந்து தவிர்த்து விட்டு ஒரு விவாதத்தை வந்து எடுத்து டிபைடடாக பேசுறது தான் இருக்கிறதுலே கேவலமான கேடுகட்டத்தனம். அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாக்களும் செய்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு இதனால தான் சொல்கிறோம். தொடர்ந்து குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்படி உள்ளாக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தனியாக வந்து சட்டம் இதெல்லாம் ஏற்றப்படுதா? இந்த மாதிரி தவறுகள் செய்தால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும், தனி சட்டம் ஏற்றப்படுதா? அந்த சட்டம் விளம்பரப்படுத்தப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது. பாதுகாப்புக்கென்ற தனி படை அமைக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் ஜாலியாக கூலாக உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறத உட்காந்து முதலமைச்சர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் மேயர், இந்த பக்கம் அமைச்சர்களோட திண்டாட்டத்தில் இருக்காங்க. உங்களுக்கு கொண்டாட்டம் கேட்குது. நேற்று ஒரு திமுக வந்து மாநாடு ஒன்று நடந்தது. அங்கே வந்து போஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அது வந்து காற்று அடித்து விழுந்திருக்கு. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவியோட தலையில் விழுந்திருக்கு. அந்த மாணவி வந்து தலையில் ரத்தமோட ஒரு பெண்மணியாக கடிச்சு வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் பேனர் வைப்பீங்க, பேனர் வைக்கிறீங்க. அந்த பேனர் வந்து ஒரு பெரிய நடந்தது. திருப்பி அதே மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, எங்களை கேள்வி கேட்க யார் இருக்கா? நீ என்ன 4 நாள் பேசியா, 2 நாள் இந்த பிரச்சனையை பேசுவியா? நாங்கள் தாண்டா ஆட்சியில் இருக்கோம், எங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்ற ஒரு திமிரு தென்னாவட்டு தான் இந்த செய்தியெல்லாம் அப்படியே கடந்து போகிறதுக்கான காரணம். எல்லாமே விளம்பரம் தான். அந்த பேனர் வந்தது காரணம் அது ஒரு விளம்பரம் தான். ஸோ இந்த திமுகவை 2026 நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பலாம்னா நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா ஆபத்தான தமிழகத்தை இவங்க உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்களுடைய கலாச்சாரம் அதிகரிக்கிறது. 4 நெறியில் வீடு புகுந்து வெட்டுறாங்க, மானாமதுரையில் அதே மாதிரி வெட்டுறாங்க, சிவகங்கையில் வெட்டுறாங்க. தொடர்ந்து லாக்கப் மரணத்தை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இதை எதிர்த்து பேசினா யூடியூபர் மீது கைது நடவடிக்கை எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதே ரொம்ப பயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அன்சேஃப்டாக நான் உணர்றேன். நான் வந்து பேசுகிறது எனக்கான உரிமை. அந்த உரிமையை நான் பேசும்போது இந்த உரிமையை பார்த்து பேச வேண்டியது. ஆமாம், நான் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது, நான் அரசாங்கத்துக்கு வரியை கொடுக்குறேன், இந்த அரசாங்கத்தை நான் வசிக்கிறேன், நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அது நான் கேட்கும்போது, எனக்கான உரிமையை பேசும்போது, நான் வந்து என்னோட விமர்சனத்தை நான் வைக்கும்போது நம்ம வந்து ஒரு அடக்குமுறை, ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறோம். இது வந்து நியாயம் கேட்கக்கூடிய எல்லாருக்குமே நடக்குது. அதனால 2026 மீண்டும் ஒரு சுதந்திரத்தை தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கணும். மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த 2026 எலெக்ஷன், அதனால மக்கள் தெளிவாக புரிஞ்சு செயல்பட வேண்டும். இந்த திமுகவை நம்பி ஏமாந்து 5 வருஷத்தை வீணடிச்சிட்டோம். நம்ம நிறைய பாடுபட்டுட்டோம். இதுக்கு மேலேயாவது திருந்துங்க, வருதுங்க. தயவு செய்து பார்த்து வாக்களிங்க. நமக்கான
ஆட்சி எது அப்படின்றத பார்த்து ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒரு வரல தான் இருக்கு உங்களோட வாழ்க்கை. ஆமா திரும்பவும் நீங்களே உங்க தள்ள மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வெத்து விளம்பரம் மட்டும் தான் காட்டுறாங்க. அது மிகப்பெரிய மாநாடு மாதிரி வச்சு, மிகப்பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, டிடி எல்லாம் கூப்பிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு வந்து டிடியை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த பள்ளி உள்ள சாப்பாடு கொஞ்சோண்டு ஊட்டி விடணும். இல்லாத நடிப்பெல்லாம் நடிச்சாங்க, அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஜாலியா சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா, இல்லாத நடிப்பெல்லாம் நடிச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் எப்பவுமே சாப்பிடுவாங்க. அந்த நடிப்பை நீங்க பாக்கணுமே, அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஏற ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆக்ஷன் கொடுத்தாங்க. அவங்களை கூப்பிட்டு இந்த பள்ளி உள்ள சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விடணும். அப்பதான் தெரியும் அவங்களுக்கு இந்த வலி வேதனை எல்லாத்தையுமே. எல்லா நாளும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மக்கள் வந்து இங்கே வந்து என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. அது ஒரு விளம்பரமாக படுத்தும் போது அதுக்கு உட்காந்து விளம்பரதாரராக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க திரு டிடி அவர்களை பார்த்து கேட்குறேன், மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, ஒரு ட்வீட்டை உங்களால் போட முடியுமா, ஒரு வருத்தம் உங்களால் தெரிவிக்க முடியுமா? இல்லை, வருத்தம் கூட கண்டிப்பாக உங்களால் தெரிவிக்க முடியாது. அவ்வளோ கேவலமாக சில நபர்களின் செயல்கள் இருக்குது. இந்த அசம்பாவிதம், இந்த 2 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 14 வயது குழந்தை போன்ற குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுல்ல, இந்த கடந்த 10 நாட்களாக தான் இந்த கொடுமை நடந்திருக்குது. மானாமதுரையில் ஒரு லாக்அப் மரணம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாத நான்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை போன்ற இடத்துல வந்து போதையை போட்டுட்டு வெட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 40 மேற்பட்ட குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதை போன்ற கொடுமையான நிகழ்வுகள் நடந்திருக்குல்ல, இதுக்கு வந்து வக்காலத்து வாங்கல திமுகவுக்கு சில பேர், இந்த வைஷ்ணவி, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸு, திவ்யா சத்யராஜ், டாக்டர் ஷர்மிளா, இப்போ புதுசாக ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு பேமெண்ட் கனி, யாரு, சமுத்திரகனியா, இந்த அமீர், இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள், இந்த பேச்சாளர்னுவானுங்க, பத்திரிகையாளர்னுவானுங்க, யூடியூப் புட்டஸ் பேரில் உட்காந்து என்னத்தை விவாதிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு தாவேக்கா நிர்வாகி மேடையில் பேசின பேச்சை உட்காந்து இந்த பேரலையில் உட்காந்து விமர்சிச்சுட்டு இருக்கானுங்களே தவிர, இந்த மதிய உணவு சாப்பிட்டு அந்த மாணவர்கள் வந்து ஃபுட் பாய்சன் ஆனது எவனுமே பேசலை. ஆமாம், இந்த சிபிஐ வழக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கொடுக்குற முக்கியத்துவம் கூட இது கொடுக்கறது இல்லை. விஜயோட விவாகரத்தை பற்றி பேசுகிறானுங்க, தற்குறிங்க. இதை பற்றியில் மக்கள் பிரச்சனையை விட்டுட்டானுங்க. அடுத்தவங்க கட்சியில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை வச்சு விமர்சிக்கிறது தான் இவங்களுக்கு வேலையே. இந்த யூடியூப் புட்டஸ் பேரலை, ரோஸ்ட் பிரதர்ஸு, வைஷ்ணவி, திவ்யா சத்யராஜ், டாக்டர் ஷர்மிளா, இவங்கெல்லாம் இதான் வேலை. இதெல்லாம் ஒரு வேலை. இதுக்கெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு மக்கள் படுற கஷ்டத்தை, மக்கள் படுற துயரத்தை எல்லாத்தையும் கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இல்லை, ஆட்சியே முடிய போகுது. இப்போ இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. இதில் வர அடுத்த 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. இவனுங்களை மட்டும் எவனாவது விமர்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் ஒன்றா வந்துடுவானுங்க. இவங்கெல்லாம் ஹைனாக்கள் மாதிரி பிடிச்சி காலு கையெல்லாம் பிச்சு எடுத்துருவானுங்க. இதில் ஒரே ஒரு ஆள் தான் இது இவங்களுக்குலாம் டஃப் கொடுக்குறது, திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும், அவருக்கு நம்ம கை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆமாம், அவர்களால் தான் இவங்களால ஒன்றும் என்ன விமர்சித்தாலும் என்ன முட்டி மோதினாலும் ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி யாராக இருந்தாலும் இந்த ஐநாக்கெல்லாம் அப்புறம் பிடிச்சி பிச்சு பிராண்டி எடுத்துருவோம் போட்டு. யார் அரசியலுக்கு வந்து யார் இந்த திமுகவை எதிர்த்து பேசினாலும் சரி, இதுதான் இவங்களோட வேலையே. அதுக்கான ஊதியமும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த பொழப்பை பொழைச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த அரசாங்கத்தை நோக்கியும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கியும் நாங்கள் வந்து கடுமையான கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான கேள்விகளை நாங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். காரணம் மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக அப்படின்ட்டு எல்லாருக்கான ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவி என்னென்னா, நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிட்டு போங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. அதனால உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த காணாமல் போன மீடியாக்களை பற்றி உங்கள் கருத்தும் சொல்லிடுங்க. இந்த நிகழ்வை பற்றின உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக விவாதிப்போம். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே நான் கமெண்ட் பண்ணுவேன், லைக் பண்ணுவேன். எல்லாத்தையும் படித்து பார்த்து அதை லைக் பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் எப்போவுமே நிற்பான்னு சொல்லுவோம். நம்பிக்கை வச்சு எங்கள் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.